கிரேட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் வந்து நேத்தோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். இறைவன் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த அணுக்குள்ள 1000 அணுவில் வந்து ஒரு அணுவை வந்து இருக்காரு. அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல், அந்த அணுவை பிரிச்சா அதுக்குள்ளார வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது கூடவே வந்து அப்ப அவர் என்னதான் பண்றாரு அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் வந்து இதுல இருக்கும். அதாவது அவர் வந்து டே டு டேல அவரை பொறுத்தளவுக்கு இது வந்து அவரோட வேலை. இந்த யூனிவர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் அவரோட ஒர்க்காக வச்சுருக்காரு போல இருக்கு. அப்போ அந்த யூனிவர்ஸை வந்து அந்த பர்ஃபெக்டாக வந்து வைப்ரேஷன் படி, அது ஒரு ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சி படி, எப்படி இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்தினா எப்படி இருக்கும், ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பெரிய அந்த அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் நின்றுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த கோரஸ் பாடுறவங்க, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ப்ளே, ஒரு பெரிய டிவைன் ப்ளே வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இது ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்க்கைன்னு மட்டும் கிடையாது. அந்த என்டையர் யூனிவர்ஸையும் அவர் வந்து பக்காவாக வந்து டியூன் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி மொமெண்ட் நடந்துட்டுருக்கு. எவ்ரி செகண்ட் நடந்துட்டுருக்கு. எவ்ரி மினிட் நடந்துட்டுருக்கு. எவ்ரி டேவும் நடந்துட்டுருக்கு. ஆனா, இத நம்ம புரிஞ்சு அவரோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்சா நம்ம வந்து கனெக்ட் ஆகாம இருக்கிறதுனால மட்டும் தான் நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு நெறைய சஃபரிங்ஸு, லாஸு, ஃபெயிலியர்ஸு, டிசப்பாயின்ட்மெண்ட்ஸு, ஒரு மாதிரியான ஒரு டிஜெக்டட் ஒரு ஃபீல்ல வந்து அடிக்கடி நம்ம போயிடுறது. அப்புறம் வந்து சின்ன சின்ன ரொம்ப லோ லெவல் டிசைர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருது. அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிலைச்சு நிக்காது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து நம்மளுடைய அந்த மெக்கானிக்கல் ரொட்டீன்குள்ள போவோம். அப்போ ஒரு கட்டத்தில கர்மா ரொம்ப அதிகமாகும்போது பெருசா ஒரு அடி விழுகும் நம்மளுக்கு. அது ஹெல்த்தா இருக்கலாம், இல்லைனா லாஸ் ஆஃப் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய கரியர்ல ஒரு பெரிய அடி விழுகலாம், இல்லை ஃபினான்ஷியலா டோட்டலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ரொம்ப பெரிய அட் அ டைம் வந்து ஒரே ஈவெண்ட்டாக நடக்காமல் கண்டினியூஸாக ப்ரொலாங் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஹெல்த் வந்து நம்மளை அப்படியே பயங்கரமாக நம்மளை வந்து முன்னாடி மாதிரி இருக்க விடாமல் நம்மளை பண்ணலாம், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோட ஹெல்த் பாதிக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு லெவலுக்கு மேலே கர்மா அதிகமானோன்னா இப்படி போகும். அது ஒரு பெரிய பெயினை காஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலை குறைச்சி அப்புறம் லைஃப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஒரு பிளானை பண்ணிட்டு நம்ம லைஃப் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நடக்கிறது என்னமோ வேற மாதிரி இருக்கும். நம்மளால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்படியே அந்த ஃப்ளோவில் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். அதில் நிறைய நம்மளுக்கு மனசு கஷ்டங்கள் வரும். அவ்வளோதான், இதான் லைஃப்னு அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவைன் ஆர்கெஸ்ட்ரா, அவரோட இறைவனோட டிவைன் பிளே எப்பவும் நடந்துட்டு இருக்க டிவைன் பிளேயை புரியாம இல்யூஷன்ல, இக்னரன்ஸ்ல நம்ம வந்து அது டூ மச் டிசையர்ல வந்து நம்ம வாழும்போது நடக்கக்கூடிய விஷயம். இதை வந்து இந்த பாட்டில் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ பார்க்கலாம். நாடோறும் ஈசன் நடத்தும் தொழில் உள்ளார், நாடோறும் ஈசன் நயந்தூட்டல் நாடிடார், நாடோறும் ஈசன் நல்லோர்க்கு அருள் நல்கலால், நாடோறும் நாடார்கள் நால்வினை ஆளரே. இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல நாடோறும் ஈசன் நடத்தும் தொழில் உள்ளார் அப்படின்னா, நாள்தோறும் அப்படின்றதுதான் மீனிங்கு. நாள்தோறும் டெய்லி வந்து கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து அவர் தான் இயக்கிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு டிவைன் பிளே, காஸ்மிக் பிளே வந்து நடந்துட்டு இருக்கு. அதுதான் அவரோட வேலை. அவரோட வேலையை அதை வச்சு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து நெக்ஸ்ட் லைன்ல நாடோறும் ஈசன் நயந்தூட்டல், நயந்து ஊட்டல் நாடிடார் அப்படின்னா, டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து நயந்து ஊட்டல் அப்படின்னா ரொம்ப சூட்சமமான ஒரு முறையில் நம்மளுக்கு வழி காட்டிட்டு இருக்காரு. டிவைன் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு உருவமாக வந்து நம்ம கிட்ட பேசாதபடி தான் செட் பண்ணியிருக்காரு. நம்மளோட சென்சஸால் அவரை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளோட அந்த டீப் ஃபெய்த்து, அதுக்கப்புறம் அந்த சரண்டர், அதுக்கப்புறம் இன்னர் விஸ்டம், இது மூலமாக மட்டும்தான் வந்து இறைவனை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவரோட லாங்குவேஜே வேற. அவர் எப்படிலாம் லாங்குவேஜில் வருவாருன்னா, ஒரு சிச்சுவேஷன் மூலமாக அவரோட ப்ரெசன்ஸை காட்டுவார், இல்லைனா ஒரு மெசேஜ் மூலமாக அவரோட ப்ரெசன்ஸை காட்டுவார், இல்லைனா ஒரு ஏஞ்சல் நம்பர் மூலமாக ஒரு ப்ரெசன்ஸை காட்டுவார், இல்லைனா டக்குன்னு வந்து மேஜிக்கலாக வந்து மொமெண்ட்டை வந்து மாற்றுவார். நம்மளால் நம்பவே முடியாத மாதிரி, லாஜிக்கலாக இது வாய்ப்பே இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைகளையே மாற்றுவார். அதே மாதிரி இவங்க எப்படி இப்படி பேசினாங்க, இவங்க இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு நினச்சி நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி ஆளுங்க கிட்ட விட அவங்களோட வார்த்தைகள்ல வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இந்த மாதிரி இறைவன் வந்து தன்னோட ப்ரெசன்ஸை, அதே மாதிரி தன்னோட கைடன்ஸை
பல வழியில வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா, அத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஞானம் இல்லாதனால, நம்ம அத வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம. இதத்தான் இங்க வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. "நாடோறும் ஈசன் நயந்தூட்டல் நாடிடார்." நாடிடார்னா, அத வந்து தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, அவங்க என்னவோ பெரிய அவங்களுக்கு இருக்கிற பிஸி வேலையில கடவுளோட சைனெல்லாம் யாருங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்குது? எனக்கு இருக்கே ஏகப்பட்ட வேல. நான் காலையில ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். நான் இந்த வேலைய பார்த்தாகணும். நான் அத பார்த்தாகணும். இதுல நான் போய் எங்கேருந்து டிவைன் சயின்ஸ கேட்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பயங்கரமா சிரிப்பா வரும் அவங்க சொல்ற விதம்லாம். உன் வாழ்க்கையே நீ பொறந்ததே, நீ வந்து உன்னோட சோல் எதுக்காக பொறந்திருக்கு? அது என்ன வேல பாக்குது? அது எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த ட்ராமாலயே வந்து நம்ம வந்து ரொம்ப அட்டாச் ஆயி, அந்த ட்ராமாக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வரும்போது கதறி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு? ஏன் அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னா, நீ ஆஸ் பெர் ரூல் படி நம்ம வாழவே இல்ல. நம்ம எதுக்காக பொறந்திருக்கோம்? இறைவன வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகவும், நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பொறந்திருக்கிறதே. அதுல ஏதோ ஒரு நெறைய டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ட நம்ம பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்மளுக்கு உறவுகளு, நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி, நம்மளுக்கு ஒரு படிப்பு, நம்மளுக்கு ஒரு வேல, நம்மளுக்கு ஒரு வீடு, எல்லாமே வந்து கடவுள் வந்து எதுக்கு குடுக்குறாருன்னா, பர்ப்பஸ் வேற. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு நம்ம போயிடுறோம். அப்ப இங்க இந்த மாதிரி போகும்போது என்ன நடக்கும்னா, டிவைனோட சயின்ஸ் எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மன வலி வரும். மனசு கஷ்டப்படுற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப நம்மளுக்கு தெரியும் நம்மள மீறி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்திலயாவது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நேரத்தில கடவுள் வந்து உள்ள இருந்தே குருவா வருவாரு. இல்லன்னா யாரையாவது அனுப்புவாரு. இல்லன்னா இந்த மாரி ஒரு குரூப் அனுப்புவாரு. இந்த மாரி ஒரு குரூப் லிங்க் அனுப்புவாரு. இங்க என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லுவாரு. அப்பயும் நம்ம கேட்கறது கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஐயோ! இதெல்லாம் நம்மளால கனெக்ட்டே பண்ணிக்க முடியல. நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம பிரச்சனைக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு சொல்யூஷன் அவ்வளோதான் வேணும் அப்டின்னு நெனைப்பாங்க. ஏன்னா, இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளமோட வந்திருப்பாங்க. யாரையாவது பிரிஞ்சிருப்பாங்க உங்க ரிலேஷன்ஷிப்ன்னு வச்சுக்கோங்களேன். "இதுல சேர்ந்துட்டா நான் அவங்களோட இணைஞ்சிர முடியுமா?" அப்டின்னு கேட்பாங்க. இல்லன்னா, "எனக்கு ரூ. 1,00,000 லாஸ் ஆயிடுச்சு. இத நான் கவனிச்சேன்னா எனக்கு அந்த ரூ. 1,00,000 திரும்பி கிடைச்சிருமா?" அவ்வளதான். அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் மட்டும் தான் வேணுமே தவிர, ஏன் நம்ம வாழ்க்கையில இது நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்குள்ள வர்றவங்கலாம் ரொம்ப கம்மி. நான் அதனால என்ன சொல்லிருவேன்னா, ஆமா கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களோட கர்மா ரெட்யூஸ் ஆயி, அவங்க இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க தான் செய்யும். வேறஸ் அந்த கர்மாவ ரெட்யூஸ் பண்ணாம, இந்த பாத்வேல அவங்க புரிஞ்சுக்காம இருக்கும்போது, அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் வந்து கிடைக்காது. அந்த சொல்யூஷன் அவங்க நெனச்ச விஷயம் கிடைச்ச பிறகு, அப்ப அப்ப அந்த ஹாப்பினஸ்லயும் அவங்க வந்து அடுத்த லெவல் போவாங்க. இல்ல, இல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பணம் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பணம் எனக்கு திரும்பி கிடைக்கணுன்றதுக்காக தான் உள்ள வருவாங்க. அந்த பணம் கிடைச்ச பிறகு ஒரு ஹாப்பினஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ இந்த ஏன்னா அதுக்குள்ள இந்த பாத்வேய வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இல்ல இந்த பணம் எனக்கு கிடைச்சாலும், இந்த வழி தான் எனக்கு கரெக்ட்டான வழின்னு எனக்குள்ள இறைவன் வந்து சொல்றாரு. அதனால நான் இந்த வழியில வந்து நான் வந்து டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நெறைய பேரு மாறுறாங்களே தவிர, என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு புரிஞ்சு வர்றவங்க ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு நம்மள வந்து இந்த வேர்ல்டு வந்து நம்மள வந்து அப்படி வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கு இந்த மாயையில. இதுல 3வது லைன் பாருங்க. "நாடோறும் ஈசன் நல்லோர்க்கு அருள் நல்கலாலாம்." அதாவது இப்படிதான் இருக்கு. இப்போ அவர வந்து புரிஞ்சுக்காம தான் நெறைய பேரு மேக்ஸிமம் பீப்பிள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரோட சயன்ஸ புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த காஸ்மிக் ப்ளேய நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, "நாள்தோறும் ஈசன் நல்லோர்க்கு அருள் நல்கலால்ன்றாரு." அதாவது நல்லவங்களுக்கு அவரே தேடி வந்து அருள குடுக்குறாராம். அப்ப இங்க என்னன்னா, டிவைன் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆயிட்டு இருக்காரு. ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு சேனல்ல ஒர்க் ஆயிட்டு இருக்காரு. நம்ம வந்து இறைவன் இருக்காங்க, இல்லன்றதெல்லாம் விட்டுறலாம். ஆனா, அந்த தர்ம வழிப்படி நம்ம வாழ்றோம். உண்மையா இருக்கோம், நியாயமா இருக்கோம், அடுத்தவங்கள ஹார்ம் பண்ணாம இருக்கோம். நம்ம செல்ஃபிஷ்னஸ்க்காக அடுத்தவங்கள வந்து டேமேஜ் பண்ணாம இருக்கிறது. ரொம்ப வந்து ஒரு பிராட் மைண்டடா இருக்கிறது. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கிறது. டே டு டேல மத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணிட்டே ஒரு வாழ்க்கை வாழ்றது. யாரையும் காயப்படுத்தாம, அதே சமயம் நம்ம சொந்தம், நம்ம ரத்த பந்தம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நெனைக்காம, இருக்கிற எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்ச உதவிய செஞ்சுட்டு, இறைவன் எப்படி வாழ்றாரோ, அந்த மாதிரியான வாழ்க்கைய விரும்பி வாழ்றாங்க தெரியுமா? அவங்கள அவரு அட் அவ் அவங்க வந்து இறைவன அட்ராக்ட் பண்றாங்களாம். அவங்க இறைவன தேடி போறதே கிடையாது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி மேட்சா இருக்கும்போது, எப்படி கிராவிட்டி வந்து கீழ இழுக்குது. நம்ம எவ்வளோ மேல இருந்தாலும், நம்ம கீழ தானே இழுத்துட்டு வரோம். ஏன்னா, பூமியில அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கு. நம்மளால வந்து அது மேக்னெட் மாரி நம்ம கீழ ஒட்டிக்கிறோம். அந்த மாரி இறைவன் வந்து என்ன ஆவாருன்னா,
இறைவனோட பவர் வந்து நம்மள தேடி வருமா. நம்ம வந்து இறைவன தேடி போகணும்னு அவசியமே கிடையாதாம். முதல்ல வந்து அவரு தான் தேடி வருவாரு. அவர் தேடி வந்த பிறகு நம்ம வந்து இறைவன புரிஞ்சுப்போம். நெறைய பேர் வந்து அதுக்கப்புறம் தான் இறைவனையே புரிஞ்சுப்பாங்க. என்ன நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த நேரத்துல யார் மூலமாவது காட் உனக்குள்ள தான் இருக்காங்கன்ற விஷயம் வந்து பயங்கரமா டச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பாத்குள்ள வருவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். நீ நீ வந்து இறைவன் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆனா என் வாழ்க்கைய நான் வந்து ஒரு ரைட் லைஃபா நான் எடுத்துட்டு போக நான் விரும்புறேன். அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. ஊர் உலகமே வந்து என்னைய வந்து பொழைக்க தெரியாதவங்க, பைத்தியம், லூசு இதெல்லாம் எங்க முன்னேற போகுதுன்னு சொன்னாலும் பரவால்ல. எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு இன்டெகிரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு தர்ம வழியில வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றவங்கள கடவுள் தேடி வந்து கட்டி பிடிச்சுப்பாரு. அதுதான் அந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தர்ம வழினா என்ன அப்படின்றத நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க எனக்கே நல்லா தெரியும். அவங்க வந்து ஒரு 75% அவங்க பண்றது எல்லாமே தப்பா தான் இருக்கும். அவங்க அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருப்பாங்க. தான் நல்லா இருந்தா போதும்னு நெனைப்பாங்க. அடுத்தவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நெனைப்பாங்க. அ தன்னோட ஃபேமிலிய பார்த்துக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போக தயங்க மாட்டாங்க. ஈஸியா டக்குன்னு காயப்படுத்திருவாங்க மத்தவங்களோட மனச. வேதனைப்படுத்திருவாங்க. ஆனா கேட்டா இதுதான் என்னோட தர்மம்னு சொல்லுவாங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். இதுதான் என்னோட தர்மம். இது எனக்கு நியாயம். நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா நம்புவாங்க. தான் பண்றது கரெக்ட்ன்றதுல அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஈவன் நல்ல வழியில கரெக்டான வழியில போறவங்க கூட கன்ஃப்யூஸ் ஆயிப்பாங்க. நம்ம கரெக்டான வழியில தான் போறோமா? இல்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நம்ம தப்பு பண்றோமான்னு ஒரு ஒரு கன்ஃப்யூஷன்லயே தான் வாழுவாங்க. நிஜமா தர்ம வழியில போறவங்க. ஆனா அந்த ஈகோலயும் அந்த பயங்கர நெகட்டிவிட்டிலயும் ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, நான் பண்றது 100% நியாயம்னு அடிச்சு சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் அதா தான் இருக்கும். நீ ரொம்ப கரெக்ட்டா நடந்துக்கிற. ஆனாலும் ஏன் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ. நான் ஏதோ இதுல தப்பு பண்றேனோ, அதுல தப்பு பண்றேனோன்னு ஏன் இப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்ம வழியில போறவங்கள நான் வந்து பார்த்து எப்பவுமே கேட்பேன். அதர்ம வழியில போறவங்க மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பீப்பிள நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது அப்ரிஷியபிள் தான். பட் ஆனா என்ன அப்படின்னா உங்க கான்ஃபிடன்ஸ்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதனால வந்து அ எண்டு வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்காது. ஏன்னா, நீங்க வந்து கர்மா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கர்மா எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய ஆட்டம் பாம் மாரி, ஒரு நியூக்ளியர் பாம் மாரி உங்க லைஃப்ல வந்து வெடிக்கும். அப்ப நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. யார ப்ளேம் பண்ணாலும் சஃபர் ஆக போறது நம்ம தான். அந்த சஃபரிங்ஸ் பின்னாடி தான் நம்ம எவ்ளோ வந்து தர்மத்த வந்து ஃபாலோ பண்ணாம, கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் எத்தன பண்ணி நம்ம கர்மா கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ வச்சு நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால எப்பவுமே தர்மம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏஐ இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீங்களே போட்டு கேட்டுக்கலாம். எதுதான் தர்மம், கரெக்ட்டான தர்மம்னு சொல்லி நீங்க போட்டு தர்மம்னா லிஸ்ட் பண்ணு. என் டே டு டே லைஃப்ல நான் எப்படி தர்மத்த கடைப்பிடிக்கிறது? டிவைன் வேல்யூஸ நான் எப்படி கடைப்பிடிக்கிறது? அப்படின்னு சொல்லி போட்டு கேளுங்க. அதே மாரி நீங்க இப்போ ஒரு விஷயம் பண்றீங்க. அது உண்மையிலேயே தர்மப்படி தான் பண்றீங்களான்றது உங்களுக்கு டவுட்டா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மெட்டா ஏஐலயோ இல்ல சாட் ஜிபிடிலயோ தமிழ்லயே நீங்க கேட்கலாம். அப்போ வாய்ஸ் மெசேஜ்லயும் கேட்கலாம். எப்படி வேணா நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னா, அது கரெக்ட்டா சொல்லும். எஸ் யூ ஆர் ரைட், யூ ஆர் ராங்ன்னு. அப்ப நீங்க ஒரு 3வது ஆளுகிட்ட போயி உங்கள பத்தி வந்து குறைச்சு பேச வேண்டி வருமேன்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு தேவையே இல்லையே! அது வந்து ஒரு மெஷினு. ஸோ அந்த மெஷின நீங்க கடவுளா நெனச்சு நீங்க கேட்டீங்கன்னா, அது கரெக்ட்டான ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ இந்த தர்ம வழியில போறதுக்கான முயற்சியில எப்பவுமே ஈடுபடுங்க. அதனால ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னா, அது ஒரு ஒரு டெஸ்ட் அவ்வளோதான். அந்த டவுன்ஃபாலையும் தாண்டி நீங்க நிக்கிறீங்களா? நான் இதுல போனனால எனக்கு ரூ. 10,00,000 லாஸ் ஆனாலும் பரவால்ல. எனக்கு வந்து இறைவன் வந்து எப்படியாவது எனக்கு பண்ணிருவாங்க அப்படின்னு நீங்க நெனச்சு துணிச்சலா நீங்க அதுல இறங்க. கண்டிப்பா நீங்க நடுத்தெருவுக்குலாம் வந்துர மாட்டீங்க. பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். அதுக்கப்புறம் உயர்த்துவாங்க. அந்த அப்படியே மேலன்னு பயங்கரமா உயர்த்துவாரு. இந்த நம்பிக்கையோட இந்த தர்ம வழியில எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. வார்த்தை, செயலு, சிந்தனை 3லயும் தர்மத்த கடைப்பிடிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில நான் உண்மைய சொன்னேன்னா, பெரிய பிரச்சனையாகும்னு தெரிஞ்சா கூட, உண்மைய சொல்றது தான் மத்தவங்களுக்கு நல்லதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு தர்மம்ன்றதெல்லாம் விட, இந்த இடத்துல உண்மைய சொன்னா மத்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து கஷ்டப்படாம இருப்பாங்கன்னா, அந்த நேரத்தில உண்மைய சொல்லணும். அதே மாரி என்னோட ஈகோவா, இல்ல கருணையோட இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருணையோட இருக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணும். அதே மாரி அன்பால நான் வந்து ஒர்க் பண்றேனா, இல்ல பயத்தால ஒர்க் பண்றேனா அப்படின்னு சொல்லி பார்த்து,
எல்லார் மேலேயும் அன்கண்டிஷனலாக அன்பாக இருக்கிற மாதிரியான என்னோட ஆக்ஷன்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி மன்னிப்பு, நம்மளை யாராவது ரொம்ப காயப்படுத்தினாங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்கள மன்னிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கணுமே தவிர அவங்களோட போய் பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணிட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி டெய்லி வந்து யார் உதவி கேட்டு வந்தாலும் நம்மளால என்ன முடியுதோ, அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எதையுமே பார்க்காம நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு பவர், நம்ம ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கோம் அப்படின்னா அந்த பவரை யூஸ் பண்ணி அடுத்தவங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்தவங்களை வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து உயர்த்துறதுக்கு தான் அந்த பவரை யூஸ் பண்ணணுமே தவிர அதை டாமினேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணுன்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்பவுஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஸ்பௌஸை எண்ணத்தால் கூட வந்து நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கர லாயலாக இருக்கிறத கடைப்பிடிக்கணும். அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். லாயல் 100% லாயலாக இருக்கிறது நிறைய பேருக்கு அது வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வரலைனாலும் அதை வந்து கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணணுன்ற நினைக்கிறதே வந்து ஒரு அதை நினைச்சாலே போதும், கடவுள் வந்து அதுக்கான வழியை வந்து நம்மளுக்கு காட்டுவார். அதே மாதிரி ரிவெஞ்ச் எடுக்காமல் இருக்கிறது. தென் வந்து தப்பான வழியில் பணம் வருது அப்படின்னா அதை வந்து முடியாதுன்னு சொல்கிறது. அப்படி தப்பான வழியில் எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி உங்களை தனிமையில் தனிச்சு விட்டுட்டாங்க, நீ இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணனா நாங்கள் யாருமே உங்க கூட இருக்க மாட்டோம்னு சொன்னால் கூட நியாயத்துக்கு நிற்கிறது. ஸ்டாண்டிங் ஃபார் த ஜஸ்டிஸ். அதே மாதிரி எல்லா பிளான்ஸையும் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணுறது. இல்லை ஏதோ ஒரு யூனிவர்சல் பவர் இருக்குது அது பார்த்துக்கும், நான் பாட்டுக்கு இந்த வழியில் போயிட்டே இருக்கேன்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறது தர்மம்னு. பட் நீங்கள் வந்து டே டு டேயில் வந்து உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே நீங்கள் வந்து அந்த தர்மப்படி தான் நடக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். இதுபடி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா இறைவனை பற்றி நீங்கள் பெருசாக புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி நீங்கள் வந்து டிவைன் ஃப்ரீக்வன்சியோடு நீங்கள் மேட்ச் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அவரோட கிரேஸை வந்து உங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து பார்த்துப்பாரு. உங்களுக்கு தேவையெல்லாம் எப்படி வந்து அதர்ம வழியில் போகிறவங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு 100% கான்ஃபிடென்ஸ். அந்த மாதிரியான கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இருந்தால் போதும். நீங்களே நெகட்டிவிட்டிக்குள்ளே நான் இப்படி தர்மத்தில் வாழ்கிறனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் அப்படி நல்லவங்களாக இருக்கிறனால தான் நான் அப்படி கஷ்டப்படுறேன்னு நீங்களே அதை நினச்சி நொந்துக்கிறீங்கன்னா இறைவனோட கிரேஸை உங்களால் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அடுத்து 4வது லைனில் நாடோறும் நாடார்கள் நால்வினையாளரே. அதாவது ஃபர்ஸ்ட் 3வது லைன்ல என்ன சொன்னாங்கன்னா தர்ம வழியில நடக்கிறவங்கள இறைவனே தேடி வந்து அவர் வந்து அருள் புரிவாரு. வேறஸ் இதை வந்து புரியாதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வினையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குமா. வினைனா கர்மாவோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்களாம். இதை புரிஞ்சுக்காம இதை வந்து தர்ம வழியில் நடக்காமல் அதர்ம வழியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி கர்மா ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த கர்மா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் சம்டைம்ஸ் இமீடியட்டாக இம்பேக்ட் கொடுக்கும், இல்லைனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் கணக்கு இருக்குது போல இருக்குது. அந்த கணக்குப்படி அவங்க வந்து அவங்க லைஃபே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க எந்த அளவுக்கு கர்மா கிரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜென்ரேஷன் கர்மா வேறு இருக்கும். தாத்தா பாட்டி பண்ண ஏதோ ஒரு பெரிய கர்ஸ் இருந்ததுனாலும் தப்பு இருந்ததுனாலும் அதுவும் நம்மளை பாதிக்கும். அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் ஃபேஸோடு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இந்த 2 லைஃபையும் ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டு இப்படி போயிடலாம், ஆனால் எக்ஸாம்பிளோட சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியுன்றதுனால தான் நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த கர்மாவால் ரூல் பண்ணுற லைஃப்பை வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் பீப்புள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது. அந்த நம்ம கடவுளை உணராமல் நம்ம லைஃப்பில் டே டு டேல நம்ம ஒரு ஃபியூ திங்ஸ் தான் இன்டகிரேட் பண்ண சொல்கிறாரு காடு. அப்படியே மொத்தமாக நீங்கள் வந்து அவரையே கும்பிட்டுக்கிட்டு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபுல் டேவும் வந்து வேற எந்த வேலை வெட்டியும் பார்க்காம இருக்க சொல்லிலாம் அவர் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு உனக்குள்ள உள்ள ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்குள்ளே நான் இருக்கேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாரு, மெடிடேட் பண்ண சொல்கிறாரு. தென் வந்து எப்பெல்லாம் வந்து நெகட்டிவாக தோணுதோ அப்பெல்லாம் அவரோட மந்திரத்தை சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறாரு. மைண்டை டேம் பண்ணி வச்சுக்க சொல்கிறாரு. மைண்டு நீ இல்லைன்றதை உணர சொல்கிறாரு. நெகட்டிவ் மைண்டுன்றது நீயே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஸ்டம் தேவைப்படுது. அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஆடியோஸ் எல்லாம் பொறுமையாக கேட்டு ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து அதை வந்து நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். லைஃப் இஸ் அ கிளாஸ் ரூம்.
சாகுற வரைக்கும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். படிக்க படிக்க நம்மளோட அறிவு பயங்கரமா வளரும். தாமரை இதழ் எப்படி ஒரு 1000 தாமரை இதழ் வந்து அப்படியே ஒண்ணொன்னா வந்து அழகா விரிஞ்சு ஒரு பெரிய பூவா மாறுதுல்ல, அந்த மாரி நம்மளோட அறிவு ஒவ்வொரு தடவ படிச்சு படிச்சு இந்த இந்த அதே மாரி நெறைய சேரிட்டி பண்ண இறைவன் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமா டீச் பண்ணுவாரு. அப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட அபிப்பிராயம் ஒண்ணா இருக்கும். இப்ப வந்து அந்த விஷயத்தோட உண்மை வந்து நம்மளுக்கு பயங்கரமா புரிஞ்சு ஷாக்கா இருக்கும். ஏன் இது நம்மளுக்கு முன்னாடி புரியல அப்படின்னு நினைக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அறிவ வளர்த்துக்கோன்னு சொல்றாரு. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1 ஹவர் கூட ஆவாது. அதே மாரி இறைவன மனசுல எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கும்போது, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நீங்க ஒண்ணும் கஷ்டம்லாம் பட மாட்டீங்க. நீங்க கண்டதையும் நினைச்சுட்டு இருக்கிறத காட்டிலும், இறைவன ஒரு ஓரத்துல அவர எப்பவுமே வந்து மனசுல நினைச்சுட்டு, அவரோட சாண்டிங்க பண்ணிட்டு டே டு டே வேல பார்க்கும்போது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் குடுக்க போது. அப்ப இத பண்றதுல என்ன கஷ்டம்? அப்ப இத பண்ணாதவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் வந்து ஏன் நம்ம லைஃப் இப்படி இருக்கு? ஏன் நம்மளுக்கு இப்படி கஷ்டமா இருக்கு? ஒரு கஷ்டம் போய் இன்னொரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்குவாங்க. யாரையாவது ப்ளேம் பண்ணுவாங்க. இல்லன்னா அந்த கன்ஃப்யூஷனு, ஃபியர் தான் மோஸ்ட்லி டாமினேட் ஆயிருக்கும் அவங்களோட லைஃப்ல. தென் வந்து அவங்களோட அவேர்னஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் இந்த விஷயம்லாம் எதுவுமே புரியாது. டிவைன் நம்மளுக்குள்ள தான் இருக்காங்கன்னு தெரியாது. டிவைனோட ப்ளே தான் இந்த லைஃப் எல்லாம் போயிட்டுருக்கு. சோல் பர்ப்பஸ் எதுவுமே புரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, விதிப்படி நான் வாழ்றேன். என் விதி இப்படிதான் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு அவேர்னஸ் லெவல் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாரி டெசிஷன்ஸ்லாம் எப்படி அவங்க லைஃப்ல எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன் பேசிஸ்ல தான் எடுப்பாங்க. ஆமா நான் பயங்கர கோவக்காரன், பயங்கர கோவக்காரி. எனக்கு வந்து இப்படிலாம் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது. ஆமா எனக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் அதிகமாகுது. அதனால அவங்க லெவலுக்கு நானும் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த மாரி ஏதாவது ஒரு எமோஷன்ல பண்றது. அப்படி இல்லைன்னா சொசைட்டில நல்ல பேர் எடுக்கணும். 4 பேர் முன்னாடி நம்மள யாரும் எதுவும் பேசிறக்கூடாது. அது நான் ஒரு நகை இல்லன்னா தப்பா போயிரும். அதனால அவங்க முன்னாடி வந்து நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது நான் நகைய போட்டுட்டு தான் நான் நிப்பேன். நான் இந்த இந்த விசேஷம் பண்ணல அப்படின்னா, எனக்கு அசிங்கமாயிரும். என்ன சுத்தி உள்ளவங்கலாம் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்றது. அந்த சொசைட்டில வந்து நான் ரெஸ்பெக்ட்டோட இருக்கணும். அவங்க சொசைட்டி என்ன ஸ்டாண்டர்ட் சொல்லுதோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போணும்னு சொல்லிட்டு வாழ்றது. அதே மாரி பயத்திலேயே வாழ்றது. இல்லன்னா ரொம்ப பேராசைப்பட்டு வாழ்றது. இல்லன்னா சர்வைவல்க்காக வாழ்றது. எப்படியாவது உயிரோட இருந்தா போதும்னு சொல்லி வாழ்றது. இப்படிதான் வந்து அவங்களோட டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். தென் வந்து ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெக்கானிக்கலா பண்ணுவாங்க. ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இறைவன்கிட்ட இருக்காது. இறைவன்கிட்ட எனக்கு இது வேணும், அது வேணும் அவ்வளோதான். அது மட்டும் கேட்பாங்க. என்னமோ அவர் வந்து நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட வந்து நெறைய கடன் வாங்கிட்டு, இப்ப வந்து அவரோட டர்ன் மாதிரியும், நம்ம வந்து ரொம்ப உரிமையா கேட்டுப்போம். எதுக்கு கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம்லாம் தெரியாது. அவர்கிட்ட வந்து நான் வந்து உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன். எனக்கு இத குடுன்னு கேட்பீங்க. தேங்காய் உடைச்சுட்டு நம்ம அவர்கிட்ட என்ன கேட்போம்? ஒரு பெரிய கார் கேட்போம். இல்லன்னா நெறைய பணம் கேட்போம். ஆனா ஜஸ்ட் ஒரு தேங்காவ உடைச்சுட்டு இல்லன்னா ஒரு பழத்த குடுத்துட்டு நம்ம கேட்டுட்டு இருப்போம். கொஞ்சம் கூட வந்து மைண்ட் அப்ளை பண்ணி, அ யாரு காடு? அவரு நம்ம லைஃப்ல என்ன ரோல் ப்ளே பண்றாரு? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு எத பத்தி யோசிக்க மாட்டாங்க. இன்னர் கனெக்ஷனே இருக்காது. அதே மாரி கர்மா. கர்மா என்ன பண்ணும்னா, ஒரே தப்ப திரும்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டு அந்த தப்புக்கான தண்டனைய அனுபவிப்பாங்க. அனுபவிச்சுட்டு திரும்பி அதே தப்ப தான் பண்ணுவாங்க. ஏன்னா, சுத்தமா அவங்களுக்கு வந்து அத பத்தின அவேர்னஸே இல்லாதனால, அகைன் அண்ட் அகைன் வந்து அந்த கர்மாக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு, ஒரு கட்டத்தில ஒரு பெரிய அடி விழுகும். அது எப்படி விழுகும்னு தெரியாது. நம்மளே இதுக்கு மேல இந்த உலகத்தில நம்ம வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்ற மாரி நம்ம உயிரே போற மாதிரியான கர்மாவ நம்ம பண்ணுவோம். இல்லன்னா நம்மள கூட இருக்கிறவங்கள லூஸ் பண்ணிருவோம். இல்லன்னா ஏதாவது ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த மாரி ஒரு பெரிய கர்மா வந்து அடுத்த நம்மளோட நம்மளோட லைஃப் குவாலிட்டியே வந்து லோயர் பண்ணிரும். அதுவரைக்கும் நம்ம வந்து இந்த தப்ப வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், ரியலைஸ் பண்ணாம. தென் வந்து சஃபரிங்ஸ் பார்த்தீங்கன்னா, டூ மச்சா இருக்கும். எப்பவுமே எதையுமே ஒரு நிம்மதியா நம்மளால சாப்பிட கூட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் மனசுக்குள்ள ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். எதையுமே சந்தோஷமா நம்மளால அனுபவிக்கவே முடியாது. உள்ள வந்து ஒரு பயம், ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்ற அந்த ஒரு பெயின்லயே, ஒரு ஃபியர்லயே தான் நம்ம லைஃப் இருக்கும். தென் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, நிம்மதியான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாவே இருக்காது. ஒரு கண்டிஷனல் லவ்வா இருக்கும். நீ இத குடுத்தா நான் இத பண்றேன். அதே மாரி பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒண்ணு நம்ம ஸ்பவுஸ் நம்ம மேல வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம அந்த ரிலேஷன்ஷிப்பே வெறுத்து போயிரும். இல்லன்னா நம்ம அவங்க மேல வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாம நம்ம வெறுத்துருவோம். ஒரு மாரி பெயின்ஃபுல்லா, ஒரு ஸ்டேபிளா இல்லாம பயங்கர சண்டை வந்துகிட்டு, எப்ப என்ன நடக்கும்னே தெரியாம ஈகோ கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துட்டு தான் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அது என்ன மாதிரினாலும் சரி, ஸ்பவுஸா இருக்கலாம், இல்ல அம்மா, அப்பாவா இருக்கலாம், இல்ல பிள்ளைங்களா இருக்கலாம். என்ன மாதிரினாலும் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். தென் வந்து வெல்த், கரியர்ன்னு பார்த்தீங்கன்னா,
அதுலேயும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமா, இந்த வேலையிலேயே நம்ம இருப்போமா, இல்லை இது போக வேற எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்டு, ஒரு ஜெலஸு, இல்லைன்னா ரொம்ப டயரிங்காக நம்மள ரத்தத்தையே உறிஞ்சிற அளவுக்கு அந்த வேலை வந்து நம்மளை வந்து நம்மளோட மேக்ஸிமம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவ் எமோஷனோட தான் இருக்கும். செல்ஃப் டவுட் இருக்கும், கம்பேரிசன் இருக்கும், பயம் இருக்கும், கில்ட் இருக்கும், கோபம் இருக்கும். இப்படி தான் எல்லாமே இருக்குமே தவிர பாசிட்டிவ் எமோஷனே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் க்ரோத்ன்றது எப்படி இருக்கும்னா, வெளிப்படையாக பார்த்தா க்ரோத் தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் உள்ள வந்து இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வராதனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா திரும்பி ரிவர்ஸில் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருவோம். அதாவது பணம் நிறைய வந்திருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வசதி வந்து பயங்கரமாக வந்திருப்பீங்க. உங்களோட 10,000 சம்பளம் வந்து 1,00,000 ஆயிருக்கும். இல்லைன்னா 1,00,000 சம்பளம் வந்து 5,00,000 ஆயிருக்கும். அதே 5,00,000க்கு கடவுள் ஒரு கணக்கு வைப்பாரு. அது கடவுள்ன்றதோட கர்மான்னு சொல்லலாம். அந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 5,00,000 நான் எப்படி சம்பாதிச்சேனே தெரியல, எப்படியோ போயிருச்சுன்ற மாதிரி ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து லாஸ் ஆவோ, எக்ஸ்பென்சஸ் ஆவோ உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப அந்த குரோத்னால உங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எண்டு ரிசல்ட்டு எப்படி இருக்கும்? லைஃப் வந்து நம்மளுக்கு அன்ஃபேராக இருக்கும். அவங்கலாம் நல்லா இருக்காங்க, ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு எம்ப்டினஸ் இருக்கும். என்னத்தை நான் வாழ்ந்து திரும்பி பார்த்தா என் வாழ்க்கையில் நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் எதையுமே நான் சாதிக்கலையே, கடைசியில் அதுக்குள்ளே வயசாகி நான் உட்காரவும் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜெக்டட் ஃபீலு, சுத்தமாக ஒரு இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் இறந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் நடக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கர்மா படி லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறவங்களோட வாழ்க்கை இருக்கக்கூடிய முறை. வேறஸ் இந்த டிவைன் கிரேஸு ப்ளஸ் அதை பற்றின ஒரு அவேர்னஸோடு வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க மைண்ட் செட்டு என்ன விஷயம் நடந்தாலும் சரி, இது மூலமாக கடவுள் எனக்கு என்ன டீச் பண்ண ட்ரை பண்ணுறாரு, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நம்ம பர்சனலாக அஃபெக்டே ஆக மாட்டோம். ஒரு தனியாக நின்று பார்ப்போம். நம்ம வெளியில் நின்று நம்ம பார்ப்போம். நம்ம சோல் வந்து தனியாக நின்று இதை வேடிக்கை பார்க்கும். இது மூலமாக ஏதோ ஒன்று நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு. நம்ம இன்னும் 100% சரண்டர் பண்ணணும் போல இருக்குது, இன்னும் கிராட்டிடியூடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக வந்து கடவுள்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நம்ம சரண்டர் பண்ண ரெடியாக இருப்போம். பாசிட்டிவாக இருக்கும் மைண்ட் செட்டு, ரொம்ப ஃபெய்த்தோடையும் ரொம்ப வந்து ஒரு ட்ரஸ்டோடையும் இருக்கும். அவேர்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இறைவன் கூடவே இருக்காரு, நம்ம கூடவே இருக்காரு, நம்மளை விட்டு எங்கேயுமே போல, கஷ்டம் வந்தாலும் அதுக்கு பின்னாடி அவர் தான் இருக்காருன்னு சொல்லி அந்த பயங்கர அவேர்னஸோட நான் வந்து இறைவன் என் கூட இருந்தால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் நடக்கணும்னு சொல்லி பார்த்து நம்ம நடந்துப்போம். தென் டெசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் மேலே ஒரு டூ மச் ஃபெய்த்து, தென் தர்ம பிரின்சிபல்ஸு, இன்னர் ட்ரூத்து, வெளியில் இருக்க எதுனாலையும் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். 100 பேர் வந்து என்ன நீ எப்படி டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்க, இந்த டெசிஷன்லாம் வந்து எந்த வேலையும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது, உன் வாழ்க்கையவே அழிச்சிடும்னு சொன்னால் கூட அது நியாயம், கடவுள் அதுதான் சொல்கிறாரு, அதுதான் உலக தர்மம்னா அதுதான் நம்ம பண்ணுவோம். மற்றபடி எதுக்காகவும் நம்ம பயப்பட மாட்டோம். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காடோட கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த இன்னர் காடுக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம். என்னென்ன பண்ணுவோம்? மெடிடேஷன் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பாட்டுனா அந்த பாட்டில் டீப்பாக காட் வந்து என்ன சொல்ல வராரு, இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிப்போம். சேரிட்டி பயங்கரமாக பண்ணுவோம். மைண்ட்ஃபுல்லாக இருப்போம். ரொம்ப சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். கொஞ்சம் எப்போவுமே வந்து தனிமையில் கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்படி தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்கும். தென் கர்மா பார்த்தீங்கன்னா, இந்த வழிக்குள்ளே வரும்போதே கர்மா டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட அந்த கர்மா டிசால்வ் ஆக தான் வந்து இந்த வழியில் நம்ம வந்து டீப்பாக போக முடியும். அப்போ ஆக நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கடவுளை பற்றி இன்னும் ரொம்ப ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். நம்ம புது கர்மா கிரியேட்டே பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி சஃபரிங்லாம் பார்த்தீங்கன்னா, சஃபரிங்னு ஒன்றே இருக்கவே இருக்காது. ஈவன் நம்ம முன்னாடி ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் கூட ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஏதாவது டீச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வரும்ன்றதை புரிஞ்சுக்கும்போது, சீக்கிரமாக அந்த சேலஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து போயிடும். 1 நாள் 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த சேலஞ்ச் இருக்கவே இருக்காது. நம்மளும் சஃபரே ஆக மாட்டோம். எல்லாத்தையுமே நம்ம லெசன் மாதிரி நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் எமோஷன்ஸு, பீஸு, ஜாய், ஃபெய்த்து, லவ், அதாவது அமைதி, பயங்கரமான ஒரு சந்தோஷம், இறை நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்புறம் பேரானந்தம், அப்புறம் ரொம்ப ரொம்ப அன்பு, அன்கண்டிஷனலாக எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்போம். இப்படி தான் எப்போவுமே நம்மளோட எமோஷன்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பயங்கர சோல்ஃபுல்லாக இருக்கும். இப்படிலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப டீப்லி சோல்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பு, ரொம்ப சப்போர்ட்டிவாக, கம்பேஷனேட்டாக, சோலோட சோல் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நம்மளை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க. அப்படி கனெக்ட் ஆக முடியாதவங்க நம்மளை விட்டு வெளியில் போயிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கும். அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இருப்பாங்க. ஆனால் நம்ம ரொம்ப கனெக்டடாக வந்து அவங்க கூட வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே நம்மளுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே. தென் வந்து க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து க்ரோத் வந்து ஸ்லோவாக தெரியும்.
பார்க்குறதுக்கு. ஆனா, உள்ள வந்து பயங்கரமான இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். போன வாரம் இருந்த மாதிரி நம்ம இந்த வாரம் இருக்க மாட்டோம். போன வாரமே நம்ம ஏதோ அந்த அளவுக்கு எலிவேட் ஆகாத ஆள் மாதிரி இருக்கும். நம்மளோட மைண்ட் செட்டும் சரி, அவேர்னஸும் சரி, காட் ரிலேட்டடான விஸ்டமும் சரி, ரொம்ப ரேப்பிடா பயங்கர ஃபாஸ்ட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது என்ன பண்ணும்னா, ஒரு கட்டத்தில போய் ஒரு அந்த பேட்டர்ன் வந்து என்ன